இந்த கொஸ்டினை பாருங்கள். அக்பர் பற்றி தவறான கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. தெரில, ஒன்றே ஒன்று மட்டும்தான் சரி, மித்த 3 பிசிடி எல்லாமே தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்பர் அவர் தாயாரால் கவரப்பட்டார், சரிதான். அக்பர் ரூபாவதியை பாஸ் பகுதியிலிருந்து கைப்பற்றினார். இப்போ பாருங்களேன், பாஸ் பகுதியிலிருந்து மாலவம் பகுதியை தான் கைப்பற்றியிருப்பார் அக்பர். தெரில, மாலவம் பகுதியை தான் கைப்பற்றியிருப்பார், தவிர ருக்மதி அப்படிங்கிற பகுதி கிடையாது. பைரம் கானை அக்பர் கொல்லலை. தெரில, அவர் மெக்காவுக்கு போகிறப்ப ஆப்கானில் ஒருவரால் கொல்லப்பட்டார் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். தெரில, அவர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக சித்தூர் ராணாசிங்காவை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் தான் இருக்கும். கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கேட்டால் 3மே தவறு, இது 1 மட்டும்தான் சரி. டேரெக்டாக 11th ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாயர் பாடத்தில் இருக்குது. என்னென்னு பாருங்கள். இவருக்கு பாருங்கள், அறிவுத்தின் கொல்லப்பட்டார். அங்கே செல்வில் ஆப்கானி ஒருவராக கொல்லப்பட்டார்ருக்கு. அப்புறம் பார்த்துங்க, சித்தூர் 1564 ராணா துர்காதேவியும் கொடுத்துட்டு மாலவ பாஜ்பதியுடன் கைப்பற்றப்பட்டு மன்சப்தார் ஆக்கப்பட்டார்ருக்கா. அதுக்கப்புறம் சித்தூரை இழப்பதற்கு கடுமையான போரிட்டு 6 மாத பிரிவு சித்தூர் கைப்பற்றப்பட்டதுருக்கா. அதுக்கப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா, ராஜபத்திர கொள்கைகள் முக்கியமானது.